பலவிதமான உடல் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும், சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும், மலச்சிக்கல் பிரச்சனையை சரியாக்கும், கை கால் வலி, மூட்டு வலி, உடல் வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும், நெஞ்சு சளி, ஆஸ்துமா, வாய்ப்புண், வயிற்றுப்புண், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், முடி உதிர்வு குறைத்து முடி வளர்ச்சியை அதிகமாக்குகிறது, இரத்தத்தை அதிகரிக்கிறது, இரத்த சோகையை கட்டுப்படுத்துகிறது, பற்களை உறுதியாக்குகிறது, உடல் சோர்வு, பசியின்மை, இன்னும் நிறையா எக்கச்சக்கமான உடம்புல இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இதில் போடுற எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தவை. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உகந்த ஒரு உணவு. காலையில் குழந்தைகளுக்கான மிகச்சிறப்பான உணவு. சத்தாக என்னோடய குழந்தைகளுக்கு செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. வெறும் 10 நிமிஷம்தான், ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு தேவையான முழு சக்தியும் கிடச்சிரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாள் நைட்டே தேவையான பொருட்களை ஊற வச்சுக்கலாம். கொண்டக்கடலை ஊற வச்சுக்கிறேன். எல்லாமே 1/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 2 நாளைக்கு தேவையான அளவு நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. பச்சை பயிறு, இது ரொம்பவே நல்லது. இதுவும் 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். குழந்தைங்க பயிர் வகைகள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பாசி பருப்பு, அதுவும் 1/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு 1/4 டம்ளர். எல்லா அளவுகளையும் ஒரே டம்ளரில் அளந்து எடுத்துக்குங்க. 1/4 டம்ளர் அளவு சோயா, இதை ராஜ்மான்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சத்து அதிகம். இதை வேக வச்சா சில குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 டம்ளர் அளவு துவரம் பருப்பு, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டம்ளர் அளவு உளுந்து. இந்த மாதிரி தோல் இருக்கிற உளுந்து சேர்த்துக்குங்க. அதில் தான் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த உளுந்து இல்லைன்னா தோல் இல்லாத உளுந்தும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு வெள்ளை சுண்டல் சேர்த்துக்குங்க. இதில் சேர்க்குற பொருட்களை வச்சு நீங்களே சொல்லிடலாங்க எந்த அளவு இது சத்துக்கள் அதிகம் அப்படின்னு. 1/4 டம்ளர் அளவு கொள்ளு. வெயிட் லாஸுக்கெல்லாம் கொள்ளு ரொம்பவே நல்லது. குதிரைக்கு உண்டான பலம் கிடைக்கும். அடுத்து இதில் 1 டம்ளர் அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே இல்லையா, இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இட்லி அரிசியும் இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி, ஏதாவது ஒரு அரிசி வகைகள் சேர்த்துக்குங்க. நம்ம ரொம்ப சத்தாக செய்யணும் அப்படிங்காட்டி நான் கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைட்டே ஒரு 4 தடவை நல்லா கழுவிக்குங்க. இது எல்லாத்துலேயுமே அழுக்கு நிறையா இருக்கும். அதனால் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். வாரத்தில் 4 நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சிரும். நமக்கு நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே சத்து குறைபாடு ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த பிரச்சனையை இந்த ஒரு ரெசிபி நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தவை. இதை தனித்தனியாக சாப்பிடணும் அப்படின்னா குழந்தைகளுக்கும் கஷ்டம், பெரியவங்களுக்கும் கஷ்டம். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி நம்ம தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதை ஓவர் நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஒரு தடவை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் முக்கியமாக சேர்க்க போகிறது முருங்கைக்கீரை. கீரைகளின் அரசன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவு முருங்கைக்கீரையில் சத்துக்கள் நிறையா இருக்குது. நிறைய உடம்பு பிரச்சனைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இன்றைக்கி நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம குச்சியோடையே போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு இலையாக தனித்தனியாக உட்காந்து க்ளீன் பண்ணணுங்கிறது வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே இதை நம்ம க்ளீன் பண்ணியும் முடிச்சிடலாம். இதுவும் நமக்கு ஈஸியான வேலை தான். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் சின்ன சின்ன குச்சிகள் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப பெரிய தண்டோடு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு திப்பி திப்பியாக இருக்கும். அதனால்
சின்ன சின்ன குச்சிகளோட நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைப்பூ இருந்துச்சுனாலும் அதுவும் கொஞ்சமாக போட்டுக்குங்க. மொத்தமாக இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சரியாக இருக்கும். ரொம்ப நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2, 3 கைப்பிடி போட்டுட்டோம்னா கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்த தடவையில் நம்ம செய்யும்போது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இதுக்கு சரியாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா சத்தாக இருக்கும். இதை ஒரு 2 நாளைக்கு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். இன்றைக்கி காலையில் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலையும் நம்ம தோசை சுட்டுக்கலாம். ரொம்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். இது ஈஸியானது தான். ஸோ நம்ம வாரத்தில் 2 தடவை அரைச்சி பயன்படுத்திக்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இந்த பயிரையும் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து முக்கியமான பொருள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்குங்க. இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. வெறும் தோசையாக சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு 5 பல் பூண்டும் இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். 2 நாளைக்கு மேலே இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நல்லது. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஒரு வாரத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அடை மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம். இல்லை தோசை மாதிரி முறுமுறு வேணும்னாலும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலக்க வேண்டாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. மீதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளே யூஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சளவு இந்த தோசையை காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. எந்த விதமான செரிமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக செரிச்சிரும். நைட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா முடிஞ்சளவு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு செரிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பருப்பு வகைகள் கீரைகள்லாம் சேர்த்துருக்கோம். முடிஞ்சளவு மார்னிங் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருக்கும். நம்ம சத்தான பொருட்களை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த விதமான கசப்பும் இல்லாமல் ஜீரகம் மிளகெல்லாம் போட்டிருக்கங்காட்டி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக அருமையாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. அதே நேரம் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இது கிடைச்சிரும். டயட்டில் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தோசையை ஒரு 3 தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் பசி எடுக்காது. உடம்புக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைச்சிருங்க. தோசையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு சிலர் சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டேம்பாங்க. அவங்களுக்கு தக்காளி சட்னி அல்லது வெங்காய சட்னி கார சட்னி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இதுக்கு ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். 4 தோசை சேர்த்தே சாப்பிடுவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியமான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.